தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும். போன இதுல பரி நரியாவுதல், நரி பரியாடுதலும், புட்டுக்கு மண் சுமந்த பெருமகனோட திருவிளையாடலும் பார்த்தோம். இப்போ பாண்டியனின் ஜுரம் தீர்த்தல் 62. அரிமர்த்தன பாண்டியனின் அருந்தவ புதல்வன் சகநாத பாண்டியனுக்கு பின்னர் வீரபாகு தொடங்கி 9 பாண்டிய மன்னர்கள் ஆலவாய் பெருநகரை ஆண்டு வந்தாங்க. பின் அவர் வழி வந்த கூன் பாண்டியனும் நாட்டை ஆண்டு வந்தான். நெடுமாறனான கூன் பாண்டியன் தன் புஜ பல பராக்கிரமத்தால் மிகுந்த புகழினை பெற்று விளங்கினான். சேர சோழரை போரில் வென்று முத்தமை நாடுகளையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து சீர்மிகு ஆட்சியை புரிந்து வந்தான். சேரன் பொன்மணி குவியல்களும் அழகான பெண்டீர்களையும் கொடுத்து தன் நாட்டை பாண்டியனிடமிருந்து மீட்டுச் சென்றான். சோழன் தன் திருக்குமரத்தியான மங்கையரசியை பாண்டியனுக்கு திருமணம் செய்து கொடுத்து தன் சோழவள நாட்டை திரும்ப பெற்றான். மேலும் தன் மகள் மங்கையரசிக்கு சீதனமாக ஏராளமான செல்வங்களையும் ஆடை ஆபரணங்களையும் நன்சைகளையும் சேடி பெண்டீரையும் கொடுத்து சோழன் மனமகிழ்ந்தான். அத்தோடு நில்லாது தன் மகளோடு சிறந்த குணமுடையவரும் சாஸ்திர ஞானத்தில் சிறந்து விளங்கிய வருமான குலச்சிறையார் என்பவரையும் அனுப்பி வைத்தான் சோழன். குலச்சிறையார் தன் பிரதம அமைச்சராகிய கூன் பாண்டியன் நல்லாட்சி புரிந்து வந்தான். முன்மேனை பயனோ என்னவோ பாண்டியனின் உடலில் கூன் இருந்தது போன்றே அவன் உள்ளத்திலும் கூன் தோன்றியது. வைதீகமான சைவ சமயத்தை கைவிட்ட நெடுமாறன் கூன் பாண்டியன் சமண மார்க்கத்தை தழுவினான். மன்னன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள் என்னும் முதுரை மெய்யாகுமாறு பாண்டியன் சமண மார்க்கத்தை சார்ந்ததும் பாண்டிய நாடும் சமணம் என்னும் இருளிலே முழுகியது. விபூதி சாதன மார்க்கமான சைவ மார்க்கமும் வீடு பேச்சினை அடைய வைக்கும் தவநெறியும் வேத ஒழுக்கமும் பாண்டிய நாட்டில் குன்றி போய் இறுதியில் மறைந்தும் போயின. பாண்டிய நாடு முழுமையும் பரிதலையும் பாயுடையும் பாசி பல்லும் உரிக்க மண்டலமும் மயிர்பீலியும் அத்திநாத்தின் மந்திர கோஷமும் அழிந்து போயின. மூதேவியை ஒத்த சமண மார்க்கம் எங்கும் பரவியது. கூன் பாண்டியன் அரசியான மங்கையர்க்கரசி கற்பில் சிறந்திருந்தாள். அவளும் குணக்குன்றாக விளங்கிய குலச்சிராயும் பாண்டியனின் நிலை கண்டு மனம் மருந்தினர். சிவனாரின் திருவடிகளை சதா நேரமும் தியானித்து வரலாயினர். பாண்டியனின் மத மாற்றத்தால் பெரும் கவலை கொண்ட மங்கையர்க்கரசி குலச்சிறையாரும் ஆலவாய் பெருநகர் திருக்கோயிலுக்கு வந்து சோமசுந்தர பெருமானின் திருமுன் நின்று, அண்ணலே, பாண்டிய நாட்டு சமணக்கலையானது மண்டி போயுள்ளது. மீண்டும் சைவம் தழைத்திட செய்பவர் யாரோ? இறைவனே, கூடிய சமண வலையில் சிக்கி ஊழும் அறிவிழந்த மன்னனுக்கு நல்லொருவி அருளி நன்னடியான சைவ மார்க்கத்தில் அவனை திருப்பியோட அருள வேண்டுகிறோம் என்று முறையிட்டு வேண்டினார் சொக்கநாதரிடம். அப்போது தில்லையம்பதியில் இருந்து புனித யாத்திரை செய்து கொண்டு வந்த ஒரு அந்தணன் சோமசுந்தர பெருமானை தரிசித்து வழிபட்டு பொருட்டு அங்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்து மங்கையர்க்கரசியும் குலசிரராயும் அவ்வந்தனன் கண்டு, மறையவரே, எங்கிருந்து வருகின்றேர் என்று வினவினார். நான் சோழ வேந்தனால் ஆளப்பெறும் காவேரி நாட்டிலிருந்து வருகிறேன் என்று அந்தணன் பதிலளித்தான். ஏதேனும் விசேஷம் உண்டா என்று பாண்டிமாதேவியும் நல்லமைச்சரும் வினவினர். சிவநேச செல்வனான அவ்வந்தனன் அது கேட்டதும், உண்டு, விசேஷமும் உண்டு. சீர்காழி பதியில் அந்தனர் குல தோன்றலான சிவபாத ஹிருதயருக்கும் அவரது மனைவி பகவத் அம்மைக்கும் அவர்கள் செய்த நற்பயனால் ஒரு புதல்வர் அவதரித்தார். தன் 3ஆம் வயதிலிருந்து ரிஷபரூடரான சிவனை தரிசித்து உமையவளின் திருக்கரத்தாலே நாண பாலினை உண்டு சிவநாணத்தை கைவர பெற்றவர். அவர் சிவநாணத்துடன் அவர் சம்பந்தம் கொண்டமையால் திருநான சம்பந்தர் என்னும் திருநாமத்தை கொண்டு விளங்குகிறார். சத்திய சொரூபனாக விளங்கும் ஞான சரஸ்வதியின் பேரருளால் அருமறைகள் அனைத்தையும் அவர் அருந்தமிழ் பாக்களால் சிவத்தலங்கள் தோறும் சென்று பாடி பெருமாளுக்கு பதிக மாலைகளை சூட்டி வருகிறார். மேலும் இறையருளால் அவர் பொற்றாலம், முத்து சீவிகை, திருச்சின்னம், முத்துப்பந்தல் போன்றவற்றையும் பெற்ற மகானாவார். திருவிழுமிழலை பதியில் படிக்காசு பெற்ற அம்மகான் திருமறை காட்டில் வேதங்கள் வழிபட்ட திருக்கோயில் கதவுகள் அடையும் படுமாறு பாடியறினார். சிவபதிகள் பலவற்றிற்கு சென்று பற்பல அற்புதங்கள் நிகழ்த்தி திருப்பதிகங்கள் பலவற்றை பாடி வரும் ஆளுடைய பிள்ளையான அப்பெருமகான்
இறைவன் சோமசுந்தர பெருமானை தரிசிக்கும் பொருட்டு இப்பாண்டிய நாட்டுக்கு வருவான் என்று மகிழ்ச்சியோடு கூறினான். அந்தணன் உரைத்ததை கேட்ட பாண்டிமாதேவியும் குலச்சிறையாரும் அளவற்ற சிவானந்தத்தில் அக்கணமே மூழ்கினார். உடனே சீர்காழிப்பதியில் வாழும் சிவநேசரான திருஞான சம்பந்தருக்கு விண்ணப்ப ஓலை ஒன்றினை வரைந்து அந்தணன் கையில் கொடுத்து அனுப்பி வைத்தனர். பின் இறைவனை மீண்டும் வழிபட்டு இருவரும் அரண்மனை திரும்பினர். விரைந்து சென்ற அந்தணன் வேதாரண்ய திருத்தலத்தில் திருஞான சம்பந்தரை கண்டு வணங்கி ஆலவாய் பெருநகரில் இருந்து தான் பெற்று வந்த ஓலையை அளித்தான். அவ்வோலையில் சீகாழி பிள்ளையார் ஆலவாய் எழுந்தருளி சமணம் என்னும் இருளை போக்கி பாண்டிவேந்தனுக்கு விபூதி தந்து நாட்டை திருநேற்றொழியால் விளங்குமாறு செய்தருள வேண்டும் என்று கண்டிருந்தது. பாண்டிய நாட்டின் அவல நிலையை பாண்டிமாதேவி அனுப்பி வைத்த ஓலை வாயிலாக அறிந்திட்ட திருஞான சம்பந்தர் உடனே புறப்பட்டு வர ஆயுதமானார். அப்போது அவருக்கு இருந்த அப்பர் பெருமான் சம்பந்தரை பார்த்து, ஆகா, இது முறையன்றோ, நீரோ குழந்தை, சமணர்கள் ஒருபோதும் பழிபாவத்திற்கு அஞ்சிடாதவர்கள், அங்கு தாங்கள் போக வேண்டாம், மேலும் இப்போது உமக்கு நாளும் கோலும் சரியில்லை என்று உரைத்து தடுத்தார். அதை கேட்டதும் திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமானே, இறைவனின் திருவருளால் சமணர் தந்திட்ட கொடும் துன்பங்கள் அனைத்தையும் கடந்து தப்பி வந்தவரே, நாளும் கோலும் இறைவனின் திருவானைப்படியே நடப்பன. எனவே எம்பெருமானின் திருவருள் காக்கும் என உரைத்து கோளாறு திருப்பதிகத்தை அப்போதுதான் பாடியருளினார். முத்து பந்தலின் கீழிருந்து முத்துச்சிவிகையில் ஏறி அமர்ந்த திருஞான சம்பந்தர் அப்பரிடம் விடைபெற்று புறப்பட்டார். ஆலவாய் பெருநகருக்கு செல்லும் வழியில் இருந்த சிவாலயங்கள் அனைத்தையும் தரிசித்து தேவார திருப்பதிகங்களை பாடியவாறு சோழ நாட்டு எல்லையை தாண்டி பாண்டிய நாட்டினை அடைந்தார் திருஞான சம்பந்தர். ஆலவாய் பெருநகரை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது அவர் முன்பாக செல்லும் பரிவாரங்களில் திருச்சின்னம் ஓதுவார் பரமசௌரிய கௌரி வந்தான், சமநீரில் கெட்ட உதித்த ஞானபானு வந்தான் என்று பலமுறை கூறி சென்றனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் சமணர்கள் திருஞான சம்பந்தர் முன்பாக வந்து நின்று, உங்கள் கடவுளை கும்பிட வந்தால் வெற்றி சின்னம் எதற்கு, வீண் கர்வம் உமக்கு எதற்கு, நீவர் எச்சமயத்தாரை வெற்றி கொண்டீர் என்று கூறி சிவனடியார் கூட்டத்தை தடுத்து நிறுத்தினார். ஆனால் அச்சிறு தடையை விளக்கிய திருஞான சம்பந்தர் ஆலவாய் பெருநகத்து திருக்கோயிலை அடைந்தார். உடலும் உள்ளமும் குளிர அம்மையப்பரை தரிசித்த ஞான சம்பந்தர் பலமுறை வலம் வந்து சிவானந்த நகரில் ஆழ்ந்தார். காமனை காய்த்துதைந்த தேவனை சமணர்களோடு அடியேன் வாது செய்திடும் வலிமை பெற்றிட தேவியை திருவருள் பாலித்திட வேண்டும் என்று திருப்பதிகம் பாடியறினார். பின் இறைவனின் திருக்கோயிலில் இருந்து வெளிவந்த ஆளுடை பிள்ளையாரை வாசிக முனிவர் என்னும் தவ பெரியோர் எதிர்கொண்டு வரவேற்று அவரை தன் திருமடத்தில் எழுந்தருளுமாறு வேண்டினார். அதற்கு உடன்பட்ட திருஞான சம்பந்தரும் அவரது அடியார்களும் அத்திருமடத்தில் வந்து தங்கினார். வாசிக முனிவர் தன் மடத்திற்கு எழுந்தருளிய திருஞான சம்பந்தருக்கும் பிறருக்கும் பகற்பொழுதில் திரு அமுது படித்தருளினார். அன்றிரவு சைவ சமயத்தின் பால் பகமை கொண்ட சமணர்கள் ஒரு தீய காரியத்தை செய்தனர். அபச்சார ஹோமம் செய்து அக்னி தேவனை வர வைத்தனர். என் பகைவன் ஞான சம்பந்தன் தங்கியிருக்கும் இடத்தை உண்டு வருவாய் என்று ஏவினார். அது கேட்டதும் அக்னி தேவன் அஞ்சு நின்றான். ஆனால் சமணர்களோ தங்கள் கையில் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வாசிக மடத்திற்கு தீ வைத்தனர். மடத்தை தீ பற்றி புகைய தொடங்கியது. அதனை கண்ட சிவனடியார்கள் விரைந்து சென்று நிகழவிருக்கும் அபாயத்தை திருஞான சம்பந்தரிடம் தெரிவித்தனர். சம்பந்த பெருமான் கொழுந்து விட்டறியும் வெந்தியை நோக்கினார். அக்னியை சமணர்களின் பொய்யிரையை ஏற்றி சத்தியவாத மார்க்கத்தை கைவிட்ட கூன் பாண்டியனை விரைந்து சென்று நீ பற்றுவாய் என்று பணிந்தருளி இறைவன் மீது திருப்பதிகம் ஒன்றை பாடினான். திருப்பதிகம் பாடி முடித்ததும் சம்பந்த பெருமானின் ஏவலை ஏற்ற அக்னி உடனே மடத்தை விற்று அகன்று கூன் பாண்டியனை சோர்ந்து சுர நோயாக பற்றி நின்றது. திடீரென உண்ட சுரநோயின் வெண்மை தாங்காது பாண்டியன் அணிந்த அணிகலன்கள் யாவும் பொரிந்து துகள்களாயின. அவன் அணிந்திருந்த மாலை தீந்து போயின. படுக்கை சருகாகி போனது. இதை கண்டு கூன் பாண்டியன் திகைத்து நின்றான். தான் தலைவலி நிலை கண்ட பாண்டிமாதேவியும் குலச்சிராயரும் பெரிதும் மனம் மருந்தினர், தளர்ந்தனர். மருத்துவர் பலரை அழைத்து அந்த நோய்தனை ஆராய்ந்து சிறந்த மருந்தனை மன்னனுக்கு கொடுத்தனர். ஆனால் பாண்டியனை பற்றியிருந்த கடும் ஜுரம் மணிமந்திரத்தாலும் மருந்துகளாலும் கட்டுப்படாது மேலும் மேலும் அதிகமாக்கியது. பின் மன்னனின் வேண்டுதல் படி சமணர்கள் வந்து தங்கள் தபோபலத்தை கொண்டும் மருந்துகளை கொண்டும் பாண்டியனின் கடும் ஜுரத்தை தனித்திட முற்பட்டும் கொடிய வெம்மை நோய் சற்றும் தனியாக இருந்தது. அன்றிரவு துயரோடு கழிந்தது.
மறுநாள் பொழுது விடிந்தது. மங்கையர்க்கரசியும் குலச்சிராயரும் பாண்டியனை நோக்கி, வேந்தே, காலனின் பாசம் போன்று இக்கொடிய சுடுநோய் ஆளுடைய பிள்ளையான திருஞான சம்பந்தர் ஒருவரால் மட்டுமே நீங்குமே அன்று வேறு எவராலும் தீராது என்றுரைத்தனர். அது கேட்ட கூன் பாண்டியன், நீங்கள் இருவரும் கூறும் சைவ நீர் அணிந்து என்னை காணுதல் அடுக்குமோ என்று வினவினான். வேந்தே, எவ்வகையிலாவது இவ்வெண்மை நோய் நீங்கி தாங்கள் குணமடைய வேண்டுமே என்று குலச்சிறையார் உடைத்ததும் நல்லது, உடனே சென்று அவரை அழைத்து வாருங்கள் என்று தன் சம்மதத்தை தெரிவித்தான் பாண்டியன். பாண்டியனின் சம்மதத்தை பெற்றதும் அமைச்சர் குலச்சிறையார் பெரிதும் மனமகிழ்ந்தார். ஆலவாய் பெருநகரை திருவிழா கோலம் பூணச் செய்தார். மங்கள செயல்கள் நகரெங்கும் அழிந்தன. பின் ஞான சம்பந்தர் பெருமானின் எழுந்தருளுள்ள திருமடத்தை அடைந்த நல்லமைச்சர் குலச்சிறையார் அங்கு ஞானாமிர்தமாய் விளங்கிய திருஞான சம்பந்தரை கண்டு மனமகிழ்ந்தார். அவரோடு திருமடத்திற்கு வருகை தந்திருந்த பாண்டிமாதேவியும் சம்பந்தரை வணங்கி ஒரு புறமாய் நின்றார். குசல விசாரணைகள் அனைத்தும் முறைப்படி நடந்த பின் குலச்சிராயரும் மங்கையர்க்கரசியும் ஒரு சேர, இன்றைய பொழுது உங்களின் திருவருளால் சமணர்கள் அழியுமாறு, பாண்டிய பெருவள நாடு திருநீற்றால் உய்யுமாறு என் மன்னவன் நெடுமாற குன் பாண்டியன் உடலில் கொடிய ஜுரம் பொற்றியுள்ளது. அக்கொடிய வெண்மை நோயினை தாங்கள் தீர்த்தரல வேண்டும் என்று அவரின் திருவடிகளை பணிந்து வேண்டி நின்றனர். அவ்விருவரின் வேண்டுதலை ஏற்ற திருஞான சம்பந்தர் தன் முத்து சிவகையின் மேல் ஆரோகணித்து மதுரை நெடுமாறனின் அரண்மனையை நோக்கி செல்ல துவங்கினார். அரண்மனை வாயில்கள் தோறும் தூபம், மங்கள விளக்குகள், பூரண கும்பங்கள் ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன. இன்னிசை முழங்கி வர திருஞான சம்பந்த பாண்டியர் முன்பாக சென்று அவருக்கென்று அமைக்கப்பட்டிருந்த ரத்னாமசத்தில் அமர்ந்தறினார். தன் முன்பாக வந்தமர்ந்த சம்பந்த பெருமானை கூன் பாண்டியன் பார்த்தான். அவர் திருப்பார்மையை அவன் மீது பட்டதும் அவனும் ஒரு தெளிவு பிறந்தது. சம்பந்த பெருமானே, இப்பாவியின் பிணிதனை போக்கி எம்மை ஆட்கொண்டருள்வீர் என்று வேண்டினார். சம்பந்த பெருமானை பார்த்த கூன் பாண்டியன் கூறவற்றை கேட்ட சமணர்கள், சகல கலைகளிலும் வல்லமை பெற்ற பாண்டியரை தங்களது வலப்புற நோயினை இவரும், இடப்புற நோயினை நாங்களும் தீர்த்திடுமாறு ஆணையிடுக என்றனர். மேலும் மன்னவன் தன் சம்மதத்தை தெரிவிக்கும் முன்பாக சமணர்கள் தங்களிடம் இந்த மயிர்பீலிகளை கையில் எடுத்துக்கொண்டு அருக மந்திரத்தை உச்சரித்தவாறு இடப்புறத்தை தடவினர். கமண்டலத்தில் இருந்த நீரை தெளித்தனர். ஆனாலும் மன்னனின் வெண்மை நோய் முன்னை விட காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக அவதிக்குள்ளாக்கியது. இதனால் சமணர்களின் கர்வம் ஒடுங்கியது. வெக்கமடைந்தவர்களாக சமணர்கள் ஒதுங்கி நின்றனர். மன்னர் மாறனின் வெண்மை நோயை தீர்க்கும் பொருட்டு திருஞான சம்பந்தர் தன் பையில் இருந்த திருநீற்றினை கையில் எடுத்தார். அவர் திருநீற்றை கையில் எடுப்பதை கண்ட சமணர்கள், மன்னா, இது மாய நீர் என்று அலறி மறுத்தனர். இதனால் ஞான சம்பந்தர் அதை மீண்டும் பையில் போட்டுவிட்டு ஆலவாய் பெருமானை திருமடைப்பள்ளி சாம்பலை ஏவலர்களை விரைந்து சென்று அதனை அள்ளி வந்தனர். அம்மடப்பள்ளி சாம்பலை தன் கையில் பெற்ற ஞான சம்பந்தர், மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு என்று துவங்கும் திருநீற்று பதிகத்தை பாடி கூன் பாண்டியன் வலதுபுறத்தில் அதனை திரு ஆலவாய் பெருமானை திருநீரு என கூறி தடவினார். மன்னனின் வலப்புறத்தை வெம்மை நோய் நீங்கி பனிநீர் குழைந்த சந்தனம் பூசினார் போல குளிர்ந்திருந்தது. ஒரு புறம் நோய் நீங்க பெற்ற பாண்டிய மன்னன் மிகவும் மகிழ்ந்து சம்பந்த பெருமானை நோக்கி, பெரியோனே, இவ்வெப்ப ஜூரம் பொறுத்திட முடியாதது. சமணர் சார்பான குற்றத்திலிருந்து நீங்கி அடியேன் உயிர்த்திட வேண்டுமானால் என் இடப்புறத்திலிருந்து என்னை வரித்திடும் நோயினை தாங்களே நீக்கி அருள வேண்டும் என்று வேண்டினான். அது கேட்ட சம்பந்தரும் சோமசுந்தர பெருமானை மனதில் தியானித்து விபூதியை எடுத்து தன் திருக்களத்தால் இடதுபுறத்தில் பரிவோடு தடவி அருளினான். உடனே பாண்டியனின் நோய் முற்றிலும் நீங்கியதோடு அவனது கூணும் நிமிர்ந்தது. கொடும் நோய் நீங்க பெற்ற பாண்டியன் நெடுமாறன் புத்துணர்வு பெற்று விளங்கினான். இதனால் கூன் பாண்டியன் என்று முன்பு அவலமாக அழைக்க பெற்றவன் சௌந்தரிய பாண்டியன் என்ற பெயரையும் பெற்றான். திருஞான சம்பந்தரின் அருளாலும் ஸ்பரிசத்தாலும் திருமொழிகளாலும் நன்கு தெளிவு பெற்ற பாண்டியன் அவரது திருவடிகளை விழுந்து வணங்கினான். அவரிடம் இருந்து பஞ்சாட்சிர மந்திரத்தை உபதேசமாக பெற்றான். திருவிளக்கு பெற்றமையால் தான் பற்றியிருந்த சமண நெறிதனை உதறி எறிந்தான். மீண்டும் வைதீகமான சைவ சமய நெறியை பின்பற்றினான். இதனால் புண்ணிய சீலனாக மாறி நல்லாட்சி புரிந்து வந்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.